ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே அந்த கேமல் எமௌண்ட்டாக ஒரு இத்துப்போன எமௌண்ட்டை விட்டுருப்பாங்க, ஒரு ஈவெண்ட் விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு யார் யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க, யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயர் மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய கேம் நெட்டில் இருக்குது. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா 2 கேம் பெஸ்ட்டாக உங்களுக்காண்டி நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள வந்தாச்சு. இது வந்து மொதல் கேமு. இதில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறப்ப நான் வந்து கெஸ்ட் ஐடியா கொடுத்துக்கிட்டேன், உள்ளே போயிட்டு கேம் நேம் என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய இந்த மாதிரி டாப் அப் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் இன்ட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. நம்ம கேமுக்குள்ளே எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த கேமுக்குள்ளே லெஃப்ட் சைடு பாருங்கள், டெய்லி ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். கன்று நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். லெவல் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ண போகிறோம், வாங்க ப்ளே பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளே கொடுத்துட்டு உள்ளே வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா புது ஐடிங்கிறதுனால நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் சிஎஸ் ரேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இங்கிட்டு 4 பேர் அங்கிட்டு 4 பேர் இந்த மாதிரி இருந்துருக்கும். ஸோ இப்போ ப்ளே கொடுத்தாச்சு, ப்ளே பண்ணுறா கொஞ்சம் ப்ளே இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் லேக் ஆகலை. கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்னண்ட் அறிவியன். இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா க்ளூ வால்லாம் இருக்கும். ஆப்னண்ட்டை பார்த்துக்கோங்க. இப்போ க்ளூ வால் போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் போட்டிருப்பேன். ஸோ அதில் க்ளூ வால் ஐட்டம்லாம் இருக்குது. அதாவது க்ளூ வால் நம்ம எடுக்க தேவையில்லை. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃபயரில் ஸ்கில் கொடுத்துருப்பாங்கல்ல ஹூம் காங்க் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரைட் சைடு மேலே பாருங்கள், ஒன்று வந்து டைமிங் ஓடிட்டே இருக்கும். அது முடிய பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ வால் கிடச்சிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்மளை மண்டையிலே போட்டார், பார்த்துக்கோங்க. அது இவர் தான். அது பார்த்தீங்கன்னா ஷார்ட்கன் வச்சு மண்டையே போட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்ப வந்து ஒரு க்ளோவால் போட்டேன். ஆப்பனில் பார்த்தீங்கன்னா நிறைய எனிமி, ஒரு 3 எனிமி இருக்காங்க, சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்க தப்பிக்கிறக்காண்டி எப்படி எய்ம் வச்சு அடிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா கேமுக்கு புதுசாக அவ்வளோ தெரியல. இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிக்கிறதுக்கு அங்கிட்டு ஓடிட்டே இருப்பார், நானும் ஓடி ஒழிஞ்சிட்டே இருப்பேன். திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து படையில் ஒருத்தன் போட்டுருவேன். அது யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் நம்ம அடித்தா பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கனை வச்சு அவன் திரும்ப மண்டையில் போட்டிருப்பேன். ஸோ ரைட்டு விட்டாச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம வந்துடுறோம். இது என்ன மோடுன்னு தெரியல. இது ஸ்டார்டிங்கே இன்னும் கேம் முழுசாக ப்ளே பண்ணால் தான் நமக்கு என்னங்கிறது தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுகளை பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு க்ளூவால் போட்டுக்கிட்டு ரொம்ப மல்லுக்கட்டிகிட்டு இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்டர் என்ன கேட்டிங்கன்னா ஸ்கில்லாம் இருக்குது. நம்ம கேமுக்கு நிறைய ஸ்கில் இருக்கிற மாதிரி இதுலேயும் ஸ்கில்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்னட்டில் மண்டையிலே போட்டுருப்பேன், ஹெட்ஷாட்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ பார்த்துக்குவோம். இப்போ வாங்க அடுத்த 2வது கேமை பற்றி சொல்லிடலாம். இந்த மொதல் கேம் பிடிச்சிருக்கா பிடிக்கலாங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது கேமை போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2வது கேமுக்குள்ளே வந்தாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமை ப்ரெசென்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா பேட்டில் ராயல் 2025. இது பப்ஜியோட அவங்களோட கேமு தான் அது. ஸோ ரைட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நம்ம ஃப்ரீ ஃபயரில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரியே இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகி இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் கொடுக்குறது நம்ம கேமுக்குள்ளே என்னென்ன இருக்கோ எல்லாமே, அதாவது கொஞ்சம் மேக்ஸிமம் அதில் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த அதாவது டெய்லி ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி கன்று நம்ம சேஞ்ச் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் டெய்லி நம்ம ஓப்பன் பண்ண லாகிங் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு காயின்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம கேரக்டரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உள்ளே நான் காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்தா நம்மளுக்கு கன்று கிடைக்கும். நம்ம டாப்அப் பண்ணால் கன்று கிடைக்கல, அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து நம்மளுக்கு ஆடு பார்த்தோம்னா நம்மளுக்கு கன்று நிறையா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஒரு 5 கேரக்டர் இப்போதைக்கு இருக்குது. ஸ்டார்டிங்கில் 5 இருக்குது. நமக்கு எந்த 4 கேரக்டர் இருக்குது. நம்மளுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டர் வச்சுட்டு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா 2 மோடு இருக்குது. ஒன்று பேட்டில் ராயல் இருக்குது, நம்ம ஃப்ரீ ஃபயர் மாதிரியே. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேட்டில் ராயல் வைக்க போகிறேன். வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோடிங் ஆகிட்டு அப்படியே கேமுக்குள்ளே போயிடும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஸ்டார்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஆர் ரேங்க் போடுறப்ப நம்ம எல்லாருமே ரோட்டில் சுற்றிட்டு இருப்போம். அந்த ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ரோட்டில் சுற்றிட்டு இருப்போம். ஸோ இப்போ தான் எல்லோரும் ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இதுவும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓடிட்டு இருக்குது. லெஃப்ட் சைடு பாருங்கள், செகண்ட் ஓடுது, நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சும்மா எல்லாருமே அங்கே சுற்றிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சில பல பவர் இருக்குது. அதாவது இந்த மாதிரி அடிக்கிறது, இந்த ஸ்பைடர்மேன் மாதிரிலாம் பரப்பியா அந்த காட்டுறேன் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் இல்லாமல் பரப்பியா. ஸோ 40 செகண்ட் இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது. சரி ஓட விட்டுருவோம் அதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட்லாம் ஓடி முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து சொல்லுவாங்க ஃப்ளைட்டு கிளம்ப போது வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளைட்டு கிளம்ப போது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆள் கிடையாது. இப்போ ஃப்ளைட் கிளம்புது பாருங்கள், இதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அக்கா சொல்லிடுவாங்க குட் லக் சொல்லிட்டு இந்த அக்கா போயிடுவாங்க. நம்ம ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம கேமுக்குள்ளே இருக்க மேப் மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். சுற்றி பார்த்தீங்கன்னா ஜூன் இருக்குது, சுற்றிட்டு இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க, சுற்றிக்கிட்டு இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அது போக கேம் பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது கற்றுக்கிட்டோம்னா ஸ்மூத்து. எனக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மண்டை பிச்சுக்கிச்சு, ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் கற்றுக்கிட்டு விளாண்டேன், நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இடம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நம்ம ஃப்ரீ ஃபயரை ஒத்தனை மாதிரியே தான் இருக்கும். நீங்களே நல்லா பாருங்கள். ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ்லாம் இருக்காது. கேமோட எம்பியே கம்மி தான். இந்த கேம் பார்த்தீங்கன்னா 130 MP தான் நினைக்கிறேன். இதுக்கு பார்த்த கேம் பார்த்தீங்கன்னா 120 இல்லை 90 MP தான் இருந்துச்சு. ஆனால் விளாட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கேங் அடிக்கல, ஸ்மூத்தாக தான் இருக்குது. இப்போ நம்ம இறங்கியாச்சு, லேண்டிங் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம லூட் எடுத்துக்க வேண்டியது. லூட் எடுத்துகிட்டு பக்கத்தில் இன்னொரு பாக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்குலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். நம்ம எடுத்து எவ்வளோ லூட் வேணுமோ பிறக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஆக்ஷனுக்கு தயாராகிடலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 கன் இருக்குது, AK-47 இருக்குது, அப்புறம் பார்த்தா MP5. ஆமாம் MP5 நினைக்கிறேன், பார்க்குற MP5 மானியும் இருக்குது, UMP மானியும் இருக்குது. ஸோ ரைட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஸ்பைடர்மேன் மாதிரிலாம் பறப்பி அந்த பறக்கிற பார்த்தீங்கன்னா அது மாதிரி பறந்து போய் மேலே நின்றுக்கிட வேண்டியது, நின்றுக்கிட்டு கீழே எனிமி வந்தால் மண்டையில் போட்டுக்க வேண்டியது. இதில் பார்த்தீங்கன்னா கண்ணு சேஞ்ச் பண்ணுறது, கண்ணு ரீலோட் பண்ணுறதுலாம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். கிராஃபிக்ஸும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லாட்டினாலும் கொஞ்சம் விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த கேமோட MP கம்மியாக இருந்தாலும் உள்ளக்க பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேமோட நேம் என்னங்கிறத யாரும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எஸ்ப்ரோன்னு சொல்லி மெசேஜ் பண்ணி விட்ருங்க. இந்த கேமோட நேம் என்னங்கிறத நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், பாய்.